இன்றைக்கி ஈவினிங் ஒரு 4:30 போல் துணியெலாம் நிறையா சேர்ந்துருந்துச்சு. ஸோ மடித்து வச்சிடலான்னு சொல்லிவிட்டு எல்லா துணியுமே கீழே எடுத்து போட்டுட்டு மடிக்க வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நின்றுட்டேன்னா இவ்வளோ துணி மடிக்க முடியாதுன்னு கீழே உட்காந்து மடித்தாச்சு. எல்லா துணியும் மடித்து வச்சுட்டு சாரீ மட்டும் பார்த்திங்கன்னா கீழே உட்காந்து மடிக்க முடியல. ஸோ அதையுமே நின்றுட்டு மடித்து வச்சுட்டு துணியை அந்தந்த இடத்துல வச்சுட்டேன். பாப்பாவுக்கு ஹோம்ஒர்க் இருந்துச்சு. அவளுக்குமே சொல்லி கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு எனக்கு பக்கத்துலேயே உட்கார வச்சு பாப்பாவுக்குமே பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துட்ருந்தேன். துணி எல்லாமே பார்த்திங்கன்னா அப்பப்போ மடித்து வச்சுட்டோன்னா ஒரு வேலை முடியும். நான் 3 நாள் துணி மொத்தமாக சேர்ந்து எடுத்து மடித்து வைக்கிறனால பார்த்திங்கன்னா நிறைய துணி சேர்ந்த மாதிரி இருந்துச்சு. எல்லா துணியுமே பார்த்திங்கன்னா அந்தந்த இடத்துல மடித்து வச்சுட்டேன். மடித்து வச்சாலும் பசங்க பார்த்திங்கன்னா எடுக்கும்போது எல்லாமே கழிச்சு விட்டுறாங்க. டெய்லியுமே துணி மடித்து நீட்டாக வைக்க முடியாது. ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை எல்லாமே பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணிடுவேன். துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா வீடையுமே சுத்தமாக கூட்டி விட்டுட்டு நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா தோசையும் அது கூடவே தக்காளி சட்னியும் தான் செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, வரமிளகா சேர்த்துட்டு கூடவே சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான தக்காளி சட்னி ரெடி. இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போதும். 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த சட்னி அப்படியே தாளித்து விட்டுட்டு தோசையுமே ஊற்றிட்டேன்.